வெல்கம் டு சித்ரா கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு மில்க் ஷேக், ரொம்ப ரிச்சான மில்க் ஷேக் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்த்தியானவும் ரிச்சான ஒரு மில்க் ஷேக், ஆனால் சிம்பிளா செய்யறதான் பார்க்க போறோம். இப்போ தீபாவளி வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆனவங்க ஃபுல்லாமே தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வருவாங்க. இது வந்து மருமகனுக்கு கொடுக்குற ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மில்க் ஷேக்னு கூட சொல்லிக்கலாம். தீபாவளிக்கு நிறைய பர்ச்சேஸ்லாம் போயிட்டு இருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப டயர்டா இருக்கும், ஃபீல் பண்ணுவோம். இதை நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டோம்னா வந்து குடிச்சோம்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. உடம்புக்கு வந்து நம்ம ஹீட்டான டயத்தில் இது குடிச்சோம்னா நல்லா கூலிங்காக இருக்கும். இது என்னென்ன தேவைன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. பால் 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு, இது வந்து சப்சா விதை, மில்க் பவுடர், இது வந்து பாதாம் பிசின் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. பாதாம் பிசின் இதுவும் தான் குளிர்ச்சியானது. இது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆரோக்கியமானது. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இதை வந்து நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் பாதாம் பிசின் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் பாருங்கள் இவ்வளோ வந்துருச்சு. இந்த பாதாம் பிசினை மட்டும் நீங்கள் முத நாளே ஊற வச்சு அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிடணும். இந்த சப்சா விதையை வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எடுத்தாலே போதும், நிறையா வந்துடும். 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் ரெடி பண்ணும்போது இந்த இதை மட்டும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இது வந்து 10 நிமிஷத்துலேயே இந்த விதை வந்து நல்லா ஊறிடும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ 1 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதிச்சுட்ருக்கு. நம்ம ஆடை வந்துச்சுன்னா அதை நல்லா எடுத்து விட்ருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆடை நிறையா இருந்ததுன்னா. தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த பாலில். இது எல்லாமே பால் கொதிச்சு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால இந்த பால் காய்ச்சுற வரைக்கும் தான் நம்ம டைம். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பால் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம 1 லிட்டர் நம்ம சேர்த்துருந்தோம்னா 1/2 லிட்டர் ஆகுற அளவுக்கு வத்த வச்சுருங்க. வத்த வச்சுட்டு இப்போ நான் பால் மாவு சேர்த்துக்கிறேன். பால் மாவு ஏன் சேர்க்குறோன்னா நல்லா ஒரு திக்காக வரணுங்கிறதுக்காகவும், அப்புறம் ஒரு நல்லா ஐஸ்கிரீம் டேஸ்ட் உள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் பால் மாவு நம்ம சேர்க்குறோம். இப்போ நல்லா வத்திருச்சு. சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிறது ஃபுல்லாக நல்லா எடுத்து விட்ருங்க. இது அதை குடிக்கும்போது இந்த இது தட்டுப்படும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது அவ்வளோதான். இப்போ பாதாம் பருப்பு நறுக்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் பால் மாவு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ பாதாம் சேர்த்துருக்கோம். இது அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 ஹவர் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் அளவு எதுவுமே நான் சொல்லவே இல்லை, எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு கெஸ்ட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பாசத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே எப்படி எப்படி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சத்தானதாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் தான் இருக்கும். அதனால உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் சப்சா விதை போட்டேன். பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ ரொம்ப டேஸ்டியான ஒரு மில்க் ஷேக் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரிச்சான மில்க் ஷேக்கு. இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். அவர் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவரை கூப்பிட்டுருக்கோம். இப்போ அவர் வருவார். பாருங்க, ஸ்பெஷல் ஜட்ஜ் வந்துட்டாங்க. இப்போ வந்து அவர் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். பார்க்குறேன் எப்படின்னு. இது பேர் என்ன? மில்க் ஷேக். பாதாம் மில்க் ஷேக். பாதாம் மில்க் ஷேக்ன்றாங்க. ஒருவேளை ஷேக்குன்னா அரபு நாட்டில் வந்துடுறதுக்கும் தெரியல. ஷேக்குன்னா அப்படி தானே சொல்லுவாங்க. சரி, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ரொம்ப உடல் எனர்ஜி, புத்துணர்ச்சி, ரொம்ப டேஸ்ட் வந்து தித்திக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பானமாக இருக்குது. இதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.